சம்பந்தியம்மா, டிரைவருக்கு போன் பண்ணி காரை கொண்டு வர சொல்லுங்க. சொல்றேன். என்னம்மா நீ எல்லாம் எனக்கு அம்மாவா இல்ல விரோதியானே தெரியல. அப்பப்போ தலையில கொட்டினதுக்கு சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டல்ல. ஏய், உன் மாமியார் பண்ண ட்விஸ்டுக்கு என்ன ஏண்டி திட்டுற? ஏய் கண்மணி, உன் மாமியாரை மீறி நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அதான் அப்படியே ஜிங்சாங் போட்டேன். வேற என்னடி பண்ண சொல்ற? வீட்டுக்கு வருவல்ல? என்ன மரகதம்மா, மூச்சுக்கு 300 தடவை கண்மணி தான் சேர்மனா நிக்க வைக்க போறேன்னு சொன்னீங்க, திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்க. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா இந்த மரகதம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அது போக போக உங்களுக்கே புரியும். மரகதம்மா சொன்னா சரிதான். மத்தமா என்னடி பாக்குற? எலெக்ஷன்ல நிக்க போறது கண்மணி இல்ல, நான் தான். இப்ப சொல்லு, என்ன எதிர்த்து நின்னு இந்த சேர்மன் பதவியில உட்கார போறியா? நீ உட்காருவ. ஏன்னா என்ன ஜெயிக்கிறதுனா உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. என்ன எதிர்த்து நீ நின்னு ஜெயிச்சு காட்டடி பாக்கலாம். ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. ஏய், என்னம்மா பதறடி நீ? உன் நடிப்பெல்லாம் ஏதோ நிக்கிறானே என் புள்ள இனிய, அவன் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. அத்தை நான்... ஏய், வாய மூடுறி. அதான் என்னை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்னடி பசப்புற? பாக்கலாண்டி நீயா நானான்னு. வாடி சம்பந்தியம்மா, வண்டி வந்துருச்சு, போலாம் வாங்க. இந்தாங்க. வாங்க. மாமாப்ல போலாம். அம்மா, அத்தை வந்துட்டாங்கம்மா. பொன்னி, அத்தை சீக்கிரம் வா. இதோ வரேன் தே. இது வந்துட்டு இலக்கியா. வாரா சத்தி. அப்பாடா, ஒரு வழியா எல்லா தடையும் மீறி நாமினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஊருக்கு நல்லா ஊ மேலதான் இருக்கும். விடுங்க அண்ணி, இப்ப இது ஒண்ணுதான் குறை. ராசத்தி, ஏன் சலிச்சுக்கிற? பொன்னி சுத்தட்டும். உள்ள போ. போமா. எதுக்காக ராசாத்தி இப்படி பண்ணா? சரி கேப்போம். என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்ள, ஏதாவது பிரச்சனையா மாப்ள? அந்த கண்மணி ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? பிரச்சனை கண்மணியால இல்ல, பெரியம்மாவால. பெரியமாவா?
மரகதம்மா என்ன பிரச்சனை பண்ணாங்க? சேர்மன் எலெக்ஷன்ல கண்மணி நிக்கல, பெரியம்மா தான் நிக்கிறாங்க. தம்பி, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா நீ பெரியத்து தான் என்னை எதிர்த்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட வந்து என்னை எதிர்த்து நின்னு நீ ஜெயிச்சிருவியான்னு சவாலா வேற கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல. நான் இந்த சேர்மன் எலெக்ஷனுக்கு நின்னு இருக்கவே கூடாது. ராசாத்தி, நீ அந்த மரகதம்மாவை எதிர்த்து நிக்கணும் நான் நின்ன, கண்மணி வரக்கூடாதுன்னு தானே நின்ன. அவ வந்தா ஊருக்கு நல்லது பண்ண மாட்டா, நம்மளையே நிம்மதியா இருக்க விட மாட்டான்ற காரணத்துக்காக தானே நின்ன. ஆமா, அதுக்கு தான் நின்ன. ஆனா இப்ப பெரியத்த தான் நிக்கிறாங்க, கண்மணி நிக்கல. அதுக்கு நான் பெரியத்தை எதிர்த்து நிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆமா, ராசாதி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பெரியம்மாவுக்கு நமக்கும் பிரச்சனை இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு பெரியவங்க, அவங்களை எதிர்த்து நின்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இப்படி தேவையில்லாம போட்டி போட்டா பெரியம்மாவுக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவம் அதிகமா தான் ஆகும். அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஆமா மாப்ள. ராசாத்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அனி நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு மனசு சரியில்லை. ஐயோ, சம்மந்தி கட்டு விரியன்னா நம்ம பொண்ணு கருணாகமாச்சே. நடுவுல சுண்டலி கணக்கா நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியலையே. ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்மணி செம காண்டுல இருக்கா. ஏய் கண்மணி, உன் மாமியாக்காரி நீ ஆரத்தி சுத்துவேன்னு காத்துக்கிட்டு இருக்காடி. அவ செஞ்ச காரியத்துக்கு சாணிய கடிச்சுதான் அவன் மூஞ்சில ஊத்தணும். பேசாம வா. இல்ல கண்மணி, அது அம்மா வாய மூடிட்டு வான்னு சொன்னேன். வா. என்ன இது, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன யாரையுமே காணோம், என்ன பண்றாங்க? கண்மணி, ஏய் என்ன கண்மணி பண்ற? போதுமா, நான் இங்க இருந்து அவமானப்பட்டது எல்லாம் போதும். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏய் என்னடி, என்ன பேசுற? உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? இது வரைக்கும் தான் கெட்டு போயிருந்துச்சு, ஆனா இப்ப தெளிவா இருக்கேன். நம்ம யார பெருசா நம்பிட்டு இருந்தோமோ அவங்களே நம்மள கைவிட்ட பிறகு இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? என்னடி வளர்ற? கண்மணி, ஏன் இவ்ளோ நேரம்? வளரலம்மா, உண்மையதான் சொல்றேன். நம்ம யார நம்பி இங்க இருந்தோம்? எல்லாத்தையும் அத்தை பாத்துக்குவாங்கன்னு தானே. ஆனா அவங்களே என்ன நிக்க விடாம பண்ணிட்டு அவங்க நின்னா என்ன அர்த்தம்? என்ன கண்மணி, என் மேல கோவமா? உங்க மேல கோவப்பட நான் யார் அத்தை? இத பாரு, நான் சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமோ இருந்துட்டு போட்டோம் அத்தை, அத முதல்லயே செய்ய வேண்டியதானே. நீதான் சேர்மன் என்ன ஆசை காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. அதுக்கு காரணம் நீதானே கண்மணி? நானா? ஆமா, நீதான்.
எனக்கு இந்த பதவியில எல்லாம் ஆசை கிடையாது. அதுவும் இந்த சுண்டக்கா சேர்மன் பதவிக்கு போய். எல்லாம் ஒன்னால வந்தது. பேசாம அந்த சேர்மன் அவன் பொண்டாட்டி நிக்க வச்சுட்டு போயிருப்பான். நாமளும் ஆதரவு கொடுத்து ஓரமா ஒதுங்கி இருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண? நீ நிக்கணும்னு ஆசைப்பட்ட, சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதோட விட்டியா? சும்மா இருந்த ராசாத்திய உசுப்பேத்தி விட்டுட்டு உனக்கு போட்டியா நிக்க வச்ச. ராசாத்திய எப்படியாவது இந்த போட்டியில இருந்து ஒதுங்க வச்சிடுன்னு நானும் சொன்னேன். ஆனா அதுக்கு நீ பண்ண அலப்பற இருக்கே, சிந்துபாத் கதை மாதிரி நீ பாட்டுக்கு அவகிட்ட போராடி போராடி மொக்க தான் வாங்கிட்டு இருந்த. ஆஹா, சம்பந்தி பாயிண்டா எடுத்து விடுறாங்களே. கடைசியில கூட அவ நாமினேஷனுக்கு வரமாட்டா, ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குறான்னு சொன்னேன். ஆனா அவ உனக்கு முன்னாடி வந்து நாமினேஷன் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே திமிர இறங்கி போனா. அந்த செகண்ட் தான் நான் முடிவு பண்ணேன், உன்னால ராசாத்தியை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு. ராசாத்திய ஜெயிக்க விடாம பண்ணி அடக்கி வைக்க என்னால மட்டும்தான் முடியும். அதனாலதான் நான் பட்டுன்னு எலெக்ஷன்ல நிக்கலான்னு முடிவு பண்ணேன். அத செயல்படுத்தவும் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இருந்தாலும் அத்தை, எனக்கும் சேர்மன் ஆகணுங்கிற ஆசை இருக்காதா? இப்ப நான் சேர்மன் ஆனாலும் யார் சேர்மன் நினைக்கிற? பேருக்கு தான் நான், மத்தபடி ஆக்டிவ் சேர்மன் நீதான். இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கத்த, ஆனா அவ்வளோ ஈஸியா நடந்துராது. ராசாத்தி நின்னா அவளை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கு. அது தெரியாம இருக்க நான் என்ன முட்டாளா? ராசாத்தி என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நின்னா நான் கண்டிப்பா தோக்கதான் செய்வேன்னு எனக்கும் தெரியும். ஆனா ராசாத்தி என்னை எதிர்த்து நிக்க மாட்டா. கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவா. அப்படி அவ வாங்கலனாலும் என் பையன் இனி அவளை வாங்க வச்சிருவான். ஒருவேளை அப்படி எதுவுமே நடக்கலன்னா? அதுக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கேன். கடைசியா அதைத்தான் இறக்க போறேன். என்ன அது? ராசாத்திக்கு சேர்மன் ஆகணும்லாம் ஒன்னும் ஆசை இல்ல. அவளுக்கு எப்படியாவது இந்த வீட்டோட சேரணும்னு தான் ஆசை. அந்த ஆசையை தூண்டிலா போட்டு அவளை இழுப்பேன். எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நிக்காம வாபஸ் வாங்கினா அவளை இந்த வீட்டோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். அத்தை, மறுபடியும் எதுக்கு அவளை வீட்டோட சேர்த்துக்கிட்டு? விடு கண்மணி, அவ ஒரு வேலைக்காரி கணக்கா இந்த வீட்டுல ஓரமா இருந்துட்டு போறா. ஆனா அத நம்பணும் இல்ல சம்பந்தியாவ. நம்மள அவன் நம்புற மாதிரி பாண்டு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அடேங்கப்பா, எல்லாத்துக்கும் ரெடியா தான் களத்துல இறங்கிருக்கா. அத்தை, பாண்ட் பத்திரம் எல்லாம் எழுதி கொடுத்தா மாட்டிப்பீங்க அத்தை. போ கண்மணி, சம்பந்திய பத்தி தெரியாம பேசுற. ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு சவால் விட்டு அந்த ராசாத்தி ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு அல்வா கொடுத்தாங்களே, அத மறக்க முடியுமா? அது மாதிரி தானே இதுவும், என்ன சம்பந்தி? இல்ல, இந்த வாட்டி அப்படி பண்ண முடியாது. அப்புறம் என் புள்ள இனி என்ன வெறுத்துருவான். அதனால சொன்னது மாதிரி ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துடட்டும், ஒரு ஓரமா இருந்துட்டு போறா. அதனால கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காது கண்மணி. நீதான் ஆக்டிவ் சேர்மன், புரியுதா? சரி கண்மணி, பேசி பேசி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா, சரியா? நான் என்ன அவளுக்கு வேலைக்காரியா? ஏய் கண்மணி, நீ எதுக்கு வேலைக்காரி? நீதான் சேர்மன். அது சும்மா டம்மி, அது கடந்துட்டு போகுது. நான் போய் மெயின் சேர்மனுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு இனிமே? உட்கார், நீ உட்கார், நான் வந்துடுறேன்.
எனக்கு மட்டும்தான் எல்லாம் இப்படி நடக்குது. அரசியல் வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாதுன்னு பல முறை பல பேர்கிட்ட சொல்லியும் யாரும் கேட்கல. சரி, ஒரு கெட்டவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாம நிக்க போனா இப்ப அதுவே எனக்கு பல பிரச்சனையா வந்து நிக்கும் போல இருக்கு. கண்மணி தான் எலெக்ஷன்ல நிப்பான்னு நாம நிக்க போனா பெரியத்த வந்து நிக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து நான் எப்படி போட்டி போடுறது? கடவுளே. எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா ராசாத்தி. அவ மனசை மாத்த எவ்வளவு பாடுபட்டோம். ஆனா அத்தனையும் இப்படி சுக்குநூறு ஆகும் கனவுல கூட நினைக்க முடியல. புலி அடக்க புறப்பட்டா இப்படி வந்து நிக்குது. ஏற்கனவே ராசாத்திக்கும் பெரியமாவுக்கும் 10 பொருத்தமும் பக்கா 7.5 இருக்கு. இதுல எலெக்ஷன் வேற முட்டி பாக்குது. என்ன பண்ணலாம்? இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. பாவம் ராசாத்தி. பாவம் மாமா, எனக்காக எல்லாத்தையும் விட்டு எனக்காக எல்லாரையும் எதிர்த்து நின்னு என்ன ஜெயிக்க வைக்க அவர் படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு என் மேலேயே கோபமா இருக்கு. கண்மணி தானே எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தா எப்படி திடீர்னு பெரியத்த நிக்க யார் காரணம்? கண்மணி ஏதாவது பிளான் பண்ணிருக்காளா, இல்ல பெரியத்த பிளான் பண்ணி நிக்கிறாங்களா? இப்ப மாமா யாருக்கு ஓட்டு கேட்பாரு, யார் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு? பாவம் மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நான் எதுவும் பெருசா யோசிக்கல. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா, நீ என்ன யோசிக்கிற? எப்படி பெரியமா எடுத்து நிக்கிறதுன்னா? ஆமா மாமா, நாம ஒரு கணக்கு போட்டா காலம் ஒரு கணக்கு போடுது. அதான் வாழ்க்கை. நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அது வேற மாதிரி நடக்கும். இது வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்கும். அப்போ தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்கணும். இதுல நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்னு அத முடிவு பண்றதுக்குள்ளேயே பாதி விஷயம் முடிஞ்சிடும். பட் இருந்தாலுமே நம்ம எடுக்க போற முடிவு தீர்க்கமானதாகவும் கரெக்டான முடிவா இருக்கணும். மாமா என்ன முடிவு எடுக்க சொல்றாரு? எலெக்ஷன்ல பெரியத்தை எதிர்த்து நிக்க சொல்றாரா, இல்ல நிக்க வேண்டான்னு வாபஸ் வாங்க சொல்றாரா? என்னாச்சு? இப்ப நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? மாமா, கண்மணிக்காக எலெக்ஷன்ல நிக்க போய் இப்போ பெரியத்தை எதிர்த்து எப்படி மாமா நிக்கிறது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களையே பாக்குறேன். அரசியல்னு வந்துட்டோன்னு வையேன், சொந்த பந்தம் சுத்தி யாரையுமே பார்க்க கூடாது. ஆனா குடும்பம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்படி அரசியல சாதிச்சு என்ன மாமா பண்ண போறோம்? நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா அதெல்லாம் பார்த்தா நம்ம வைராகியத்துல இருந்து பின்வாங்கலாமா? வேற வழி? வேற வழியே இல்ல. அரசியல்னு வந்துட்டோன்னு வையேன், அப்பாவை எதிர்த்து பையனோ, அண்ணனை எதிர்த்து தம்பியோ, ஏன் புருஷனை எதிர்த்து பொண்டாட்டியோ நிக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்திருக்குல்ல. அதனால இந்த எலெக்ஷன்ல நீ பெரியமாவை எதிர்த்து நின்னு போட்டி போட்டுதான் ஆகணும். அதை விட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. ராசாத்தி, பெரியமாவை எதிர்த்து நீ நிக்க கூடாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா நான் எப்படி ராசாத்தி நீ நிக்க வேண்டாம்னு சொல்லுவேன்? இந்த ஊர் உலகம் உன்னை மெச்சனும். உன்ன மாதிரி நல்ல உள்ளம் படிச்ச எல்லாருக்கும் நீதான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறவனா. நானே உன்னை என் வயால வாபஸ் வாங்குன்னு சொல்ல மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. மாமா, மாமா, என்ன என் முகத்தை பார்த்துக்கிட்டு எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ அரசியல்ல என்ன முடிவெடுத்தாலும் சரி, என்னோட முழு சப்போர்ட் உனக்கு நிச்சயம் இருக்கும். நான் என்ன முடிவெடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது என்ன முடிவுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரி, யோசிச்சு சொல்ல. ராசாத்தி என்ன முடிவெடுக்க போறாளோ?